கிறிஸ்துவுக்குள்ளான சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இஸ்ரேலை பற்றிய பல தீர்க்க தரிசனங்கள் நம்முடைய கண் முன்னால் நிகழ்காலத்தில் நிறைவேறி வருகிறது. அது பற்றிய ஒரு செய்தியை நாம் இப்போ பார்க்கலாம். இஸ்ரேல் ஒரு தேசமாக உருவாவதற்கு முன்பாகவே உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். மிக விசேஷித்தமான ஒரு ஆசீர்வாதம். ஆனால் இஸ்ரேல் தேசம் தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்து அது அழிக்கப்பட்டது. அதனால் அவர்களுக்கு தேவ தயவு அப்படிங்கிறது இந்த இடைப்பட்ட காலத்தில் நீக்கப்படுது. ஆனால் இன்றைக்கு இஸ்ரேல் தேசத்துக்கான தேவ தயவு திரும்பி இருக்கு. அவர்களுக்கான தண்டனை காலம் முடிந்திருக்கிறது. அதனால் இஸ்ரேல் தேசத்துக்கென்று தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம இந்த ஆதியாகமம் 12:3 பல தடவை படிச்சிருக்கிறோம். இஸ்ரேல் தேசத்துக்காக நிற்கிறவங்க, அதற்கு ஆதரவாக நிற்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நம்ம சமகாலத்தில் இந்த நிகழ்காலத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ தேவனுடைய இந்த ஆசீர்வாதத்தின்படியே இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்களுக்கான ஆசீர்வாதமும், இஸ்ரேல் தேசத்தை அழிப்போம்னு சொல்லி அதற்கு எதிராக இருக்கக்கூடியவங்களுக்கான சாபத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் ஒவ்வொரு முறை இந்த நிகழ்வுகள் நடக்கும்போதெல்லாம் நமக்கு இந்த ஆசீர்வாதங்கள்லாம் எப்படி உண்மையாகவே நிறைவேறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. அப்படி தான் இப்போ சமீபத்தில் நடந்த இஸ்ரேலுக்கு எதிரான யுத்தத்திலையும் நாம் இதெல்லாம் பார்த்தோம். இஸ்ரேலுக்கு எதிராக வந்த தேசங்கள் எல்லாம் மிகப்பெரிய அழிவை சந்தித்ததை பார்த்தோம். குறிப்பாக ஈரான், இஸ்ரேலுக்கு எதிராக அவங்க எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தாங்க. ஆனால் ஈரானுக்கு எவ்வளோ பெரிய இழப்புகள், எவ்வளோ பெரிய அவமானகரமான தோல்வி நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனால் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான இந்த நீண்ட யுத்தத்தில், அதுவும் குறிப்பாக அந்த இறுதி யுத்தமான அந்த இறுதி 12 நாட்களில் அந்த உச்சகட்ட யுத்தம் நடந்த பிறகு வந்த செய்தி என்னென்னா, ஈரான் அது தலைநகரையே மாற்றப் போகிறது அப்படிங்கிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய தாக்குதல்களுக்காக அவங்க அந்த தலைநகரை மாற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரி சிலர் நினைத்தாங்க. ஆனால் உண்மை அது இல்லை. ஈரானில் மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை. இது அங்கே ஈரான் மக்களுக்கும் ஈரான் அரசாங்கத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இன்றைக்கி வந்து நிற்குது. அந்த 12 நாட்கள் யுத்தம் முடிந்த பிறகு இஸ்ரேலுக்கு எதிர்த்து நின்று போராடுறதுக்கு ஈரான்கிட்ட வலு இல்லை. அதோட மிகப்பெரிய பிரச்சனையாக அங்கே குடிக்க தண்ணி இல்லை. பல தேசங்களையும் குடிநீர் பிரச்சனை இருக்க தான் செய்யுது, ஆனால் இதை மாதிரி இல்லை. ஆனால் இங்கே ஈரான் அதனுடைய தலைநகரையே காலி செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. இதை நாம் சொல்லலை, வேறு யாரும் சொல்லலை. ஈரானில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், ஈரானுடைய அதிபரே சொல்கிறாரு. நாங்கள் எவ்வளோ முயற்சிகளை எடுத்து பார்த்துட்டோம், மக்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை. கிரவுண்ட் லெவல் வாட்டர்லாம் ரொம்ப இறங்கி போய் அந்த கட்டிடங்கள்லாம் பூமிக்குள்ளே இறங்குதான். அந்த தண்ணீரை அவங்க அதிகமாக எடுத்து செலவழித்து கீழே அந்த லேயரில் இருக்கக்கூடிய தண்ணீர்கள்லாம் எடுக்கப்பட்டதுனால அந்த நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இறங்க ஆரம்பிக்குது. அதனால் கட்டிடங்கள் எல்லாம் உள்ளே இறங்க ஆரம்பிக்குது. அந்த அளவு அது சரி செய்ய முடியாத அளவு ஈரானுடைய அந்த நிலப்பரப்பே பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் அந்த தண்ணீர் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அவங்க வழி தெரியலை. அங்கே இருக்கக்கூடிய அணைகளில், நதிகளில் மிக குறைந்த அளவு தான் தண்ணி இருக்குது. இதை வைத்து அங்கே எல்லா மக்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னா அதற்கு போதுமான தண்ணி இல்லை. அப்போ அவங்க அதை தண்ணி கொடுக்கறது இனிமேல் ரேஷன் படி கொடுக்க போகிறோம், ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளவு தான் தண்ணி அப்படின்னு அந்த தண்ணி கொடுக்கறத குறைக்கணும் அப்படின்னு அந்த ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் அப்படி எடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அங்கே மழை பொழிவு இல்லை. அதனால தான் பல இடங்களிலும் ஈரான் மக்கள் அவங்க தொழுது கொள்ளும்போது மழை வேணும்னு சொல்லி அழுது அவங்க கடவுள்கிட்ட கேட்குறாங்க. இந்த யுத்தங்களுக்கு பிறகு இந்த மழை காலத்தில் இஸ்ரேலில் நல்ல மழை பெய்யுது. ஆனால் ஈரானில் மழையே இல்லை. அவங்களுக்கு இருந்த தண்ணீர் பிரச்சனை இன்னும் அதிகரிச்சிருக்கு. ஈரான் அதிபரே மழை இல்லாதனால இனிமேல் குழாய்களில் தண்ணி வர்றது நின்று போயிடும், அதனால் டெஹரானில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் நகரத்தை காலி செய்துட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஈரான் அதனுடைய தலைநகரையை மாற்ற வேண்டியது இருக்கும் அப்படின்னு அந்நாட்டு அதிபரே சொல்கிறார். அங்கே இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் சொல்கிறாங்க, நாங்கள் நியூக்ளியர் ரியாக்டரை உருவாக்குறதுல கவனமாக இருந்தோமே தவிர டேப் வாட்டருக்கு நாங்கள் எதுவும் செய்யலை, குழாயில் தண்ணி வர்றதுக்கு எந்த வேலையும் செய்யவில்லை. ஈரானில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அரசு, இஸ்லாமிய மதவெறி கொண்டவர்கள் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எங்களுடைய கடவுளுக்காக யுத்தம் பண்ணுறோம், கடவுளுக்காக பண்ணக்கூடிய ஜிஹாத் யுத்தத்தில் இஸ்ரேலை அழிப்பு தான் எங்களுடைய கொள்கை, இஸ்ரேல் நிம்மதியாகவே இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா காசாவில் ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு உதவி செய்து தொடர்ந்து ராக்கெட்டுகளை அனுப்பிட்டே இருக்கிற மாதிரி பண்ணாங்க.
ஹெஸ்புல்லா தீவிரவாதிகளுக்கு இதை மாதிரி ஏராளமான ராக்கெட்டுகள், எவ்வளவோ ஆயுதங்கள் ஈரானில் இருந்து போகும். ஹெஸ்புல்லா தீவிரவாதிகளும் சரி, ஹமாஸ் தீவிரவாதிகளும் சரி, நிலத்தடி சுரங்கங்களை தோன்றதுக்கு எத்தனை பில்லியன் பணத்தை கொடுத்துருப்பாங்க. தொடர்ந்து ஹெஸ்புல்லா தீவிரவாதிகளும் ராக்கெட்டுகளை இஸ்ரேல் மேலே அனுப்பிட்டே இருந்தாங்க. இப்படி இஸ்ரேல் மக்கள் நிம்மதியாகவே இருக்கக்கூடாது, அங்கே சமாதானமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சுற்றிலும் இருக்கக்கூடிய பல தீவிரவாத அமைப்புகளுக்கு ஈரான் எத்தனையோ பில்லியன் டாலரை செலவு பண்ணியிருக்கு. இல்லை, ஏமன் தீவிரவாதிகள் அவங்க அங்கேருந்து ராக்கெட் அனுப்புகிறாங்க. இதெல்லாம் கடவுளின் பெயரால், மதத்தின் பெயரால் செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை, அவங்க மக்களுக்கு குடிக்க தண்ணி கொடுக்க முடியல. நீங்கள் டெஹ்ரானை காலி செய்து விட்டு போங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சர்வ வல்லமையுள்ள தேவனை அவங்க வணங்கினாங்கன்னா, அவங்க இவ்வளவு மோசமான தோல்வி அடைந்து அதற்கு பிறகு குடிக்க தண்ணி இல்லாமல் தலைநகரை காலி செய்யும் அளவுக்கு போக வேண்டிய அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகுமா? அப்போ சிந்திக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இதெல்லாம் யோசித்து பார்ப்பார்கள். அப்படி அவங்க யோசிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி காரியங்கள் நடக்குது. இதை பற்றி தேவன் ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக சொல்லி வைத்திருக்கிறார். சங்கீதம் 122:6. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. எருசலேமுடைய சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்கிறவர்கள், எருசலேமை நேசிக்கிறவர்கள், அவங்க சமாதானமாக சுபீட்சமாக இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் ஈரான் என்ன செஞ்சதுன்னு பாருங்கள். எருசலேம் சமாதானமாக இருக்கக்கூடாது என்பதற்கான காரியங்களை தான் செய்தாங்க. அங்கே மக்கள் நிம்மதியாக இருக்கவே கூடாது என்பதற்காக தொடர்ச்சியாக பல்வேறு தீவிரவாத தாக்குதல்கள், தொடர்ச்சியாக ராக்கெட்டுகளை அனுப்பிட்டே இருந்தாங்க. டெத் டு இஸ்ரேல் அப்படின்னு கோஷம் போடுறதே வேலையாக வச்சுருந்தாங்க. அப்போது இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி பார்த்தா இதற்கு நேர் எதிரான காரியங்களே செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா? இஸ்ரேல் சமாதானமாக இருக்கக்கூடாது, இஸ்ரேலை வெறுக்கிற அந்த வெறுப்பை மக்கள்கிட்ட பரப்பிக்கொண்டே இருந்தாங்க. அதனுடைய முடிவு எப்படி இருந்தது? எவ்வளோ பெரிய அவமானகரமான தோல்வி. அந்த தோல்விக்கு பிறகு தங்களை ஒரு உன்னதமான மத அரசாங்கம், மத அடிப்படையில் அமைந்த ஒரு அரசாங்கம், இந்த தியாக்ரட்டிக் கவர்மெண்ட், இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான்னு சொல்லிக்கொள்கிற இந்த அரசாங்கத்துக்கு தன்னுடைய குடிமக்களுக்கு குடிக்க தண்ணி கொடுக்க முடியலை. ஏற்கனவே இஸ்ரேலுக்கு எதிராக யுத்தம் பண்ணிய தேசங்கள், இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படக்கூடிய பல தேசங்கள், சிரியா, ஈராக், லெபனான், இப்படி பல தேசங்களும் மிகப்பெரிய அழிவை சந்தித்திருக்கிறது. அதே போல் இப்போ தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஈரான், துருக்கி, இந்த 2 தேசங்களும் பெரிய அளவு பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்குது. ஈரான்லாம் இப்போ அரசாங்கமே தங்கத்தை வாங்கி குவிக்குது. ஏன்னா அவங்களுடைய கரன்சிக்கும் மதிப்பே இல்லாமல் போயிட்டுருக்கு. அவருடைய ரியால் மதிப்பை இழந்து கொண்டு இருக்கிறது. பொருளாதாரம் மிக மோசமான நிலைக்கு போயிட்டுருக்கு. துருக்கியிலும் இதே கதை தான். துருக்கி தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்றைக்கி துருக்கியோட பொருளாதாரமும் மிக மோசமான நிலைக்கு போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ கூட பல கிறிஸ்தவ தேசங்களும் கிறிஸ்தவ மக்களும் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க. அவர்கள் இந்த வேதாகம சத்தியங்களை கொஞ்சம் படித்தாங்கன்னா, பைபிளை படித்தாங்கனாலே அவங்களுக்கு இந்த சத்தியங்கள் கிடைக்கும். இல்லைன்னா இப்போ சத்தியம் இல்லாத பஞ்சத்தில் தான் இருக்கிறாங்க. தேவபக்தியோட அவங்க சத்தியத்தை தேடினாலே இன்றைக்கு இஸ்ரேலுக்கு தேவ திரும்பி விட்டது. தேவன் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் அப்படிங்கிறதையும், இஸ்ரேலுக்கு எதிராக வரக்கூடிய தேசங்களுடைய தோல்விகள், அழிவுகளையும் அவங்க பார்க்க முடியும். இப்படி பல விதத்தில் பார்த்தாலும் சாபத்துக்குள்ளான தேசங்களாக இருக்கிறது அப்படிங்கிறத கண்ணால் பார்க்க முடியுது. தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவின் நாளில் வெளிப்படக்கூடிய இந்த சத்தியங்களை படித்து இதெல்லாம் ஏற்கனவே தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு கண்ணாலே பார்க்க முடியுது. இன்றைக்கு விசுவாசத்திற்கான தேவைகள் குறைந்து கொண்டே வருகிறது. இந்த சத்தியங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம கண்ணால் பார்க்க முடியுது. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாயிருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும், உன்னை ஆசிர்வதிக்கிறவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களுமாயிருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசிர்வதித்தான். உலகத்தில் நடக்கிற விஷயங்களை கூர்ந்து கவனித்தாலே போதும். அப்போ இந்த சத்தியங்கள் சொல்லும்படி இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. தேவனுடைய ராஜ்யம் பூமியில் ஏற்படுத்தப்படும் அந்த காலகட்டத்தை நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். அதனால தான் பல செய்திகள் இஸ்ரேல் சம்மந்தப்பட்டதாக இருக்குது. உலகமே இஸ்ரேலை பற்றி அதிகமாக பேசுது. உலகத்துடைய பார்வை முழுவதும் அங்கே இஸ்ரேல் தேசத்தை நோக்கி இருக்குது. அர்மகதோன் யுத்தத்தின் இறுதி பகுதியாக இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய அழிவு நடக்கும்போது, அப்பொழுது எல்லா உலக மக்களுடைய கண்களும் அங்கே இருக்கும்போது
சர்வ வல்லமையுள்ள தேவன் பூமிக்கான அரசாங்கத்தை அங்கே எருசலேமில் மகா வல்லமையோடு ஏற்படுத்தப் போகிறார். அதற்கு பிறகும் கூட இதே போல் அந்த அரசாங்கத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் அங்கே வந்து சேராதவங்களுக்கெல்லாம் இதே மாதிரி தான் மழை பெய்யாமல் இருக்கும், எந்த ஆசீர்வாதமும் இல்லாமல் இருக்கும். ஆவிக்குரிய அர்த்தத்தில் மழை இல்லாத, சத்தியம் இல்லாத பஞ்சத்தில் இருப்பாங்க. அதனாலேயே அவங்க யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து வருகிறார்களோ அவர்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களை பார்த்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உலக மக்கள் எல்லாம், உலக தேசங்கள் எல்லாம் தேவனுடைய அரசாங்கத்துக்கு கீழே வரும். அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மக்களும் வருவாங்க. அதற்கு பிறகு பூமி முழுவதும் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அரசாங்கம் இருக்கும். அப்போ தான் எல்லா மக்களும் சமாதானத்தோடும் சுபீட்சமாகவும் இருப்பார்கள். அப்போது இந்த செய்தி தான் இப்போது உலகத்தில் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த அரசாங்கம் சீக்கிரமே வரப்போகிறது என்கிற இந்த செய்தி தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதல். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை.